பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாவர ஹார்மோன்களில் முதல் 3 ஹார்மோன்களை பற்றி பார்த்துருவோம். இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சின்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை எது அப்படின்னா ஆக்சின்கள் தான். இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து இதோட பயன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆக்சின்களை தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாகின்றன. அதான் கருவுறா கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சின்களை தெளிக்கும் போது கருவுறா கனிகள் உருவாகும். எடுத்துக்காட்டு தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை போன்றவை. இது இப்போ கருவுறா கனிகள் உருவாகும் போது அது விதையில்லாத கனிகளாக இருக்கும். இது முக்கியமானது. அடுத்து பாருங்க, சைட்டோகைனின் எடுத்துக்கிட்டா 2 பாயிண்ட் நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, திசு வளர்ப்பு முறையில் கேலஸில் இருந்து புதிய உறுப்புகள் தோன்ற ஆக்சின்களும் சைட்டோகைனின்களும் தேவைப்படுகின்றன. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அதாவது சைடில் கை கால்லாம் முளைக்கிறதுக்கு சைட்டோகைனின் தேவைப்படும் அப்படின்னு ஞாபகம். திசு வளர்ப்பு முறையில் அதாவது புதிய உறுப்புகள் தோன்றுவதற்கு ஆக்சின்களும் சைட்டோகைனின்களும் தேவைப்படுகின்றன. அப்போது சைடில் கை கால்லாம் முளைக்கிறதுக்கு தேவைப்படுறது சைட்டோகைனின். அது பாதி தான் முளைக்கும் ஞாபகம். அப்போது பயன்படுத்தும் போது தாவரங்கள் முழுமையடைவது தாமதப்படுத்துகிறது. இது பேர் ரிச்மண்ட் லாங் விளைவு. அப்போ ரிச்மண்ட் லாங் விளைவு எதனால் நடைபெறுது அப்படின்னா சைட்டோகைனின். சைடில் கை கால்லாம் முளைக்கும், ஆனால் முழுசாக முளைக்காது. அது முழுமை அடைவது தாமதப்படுத்தப்படும். பாதி தான் முளைக்குன்ற மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம். அடுத்து பாருங்கள், ஜிப்ரினலினை பார்க்கும்போது இது அசாதாரண நீட்சியை தூண்டும் கணுவிடை பகுதிகள். அப்போ ஜிப்ரினலின்களை நீங்கள் ஜீப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீப்பு அசாதாரண சூழ்நிலையிலையும் போகும். அப்போ அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது. அதே மாதிரி இப்போ ஜீப்பில் நம்ம அந்த மலையில் போகும்போது நம்மளால் தூங்க முடியாது. அப்போது ஜிப்ரலின்கள் சரிங்களா, ஜிப்ரலின்கள் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்றன. ஏன்னா அசாதாரணமாக போகும்போது நம்மளால் ஜீப்பில் தூங்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து இது மெயினான பாயிண்ட். இதுவும் விதைகளற்ற கனியை தூண்டும். விதைகளற்ற கனியை தூண்டுறதுல ஆக்சின்களை விட சிறப்பாக செயல்படுறது எது அப்படின்னா ஜிப்ரலின்கள் தான். சரிங்களா, அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சின்களை விட சிறப்பாக செயல்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஜிப்ரலின்கள். இது எதில் இருக்குது அப்படின்னா 10th சயின்ஸ் புக்கில்ப்பா 16வது லெசன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. நன்றி.